எங்கள் ஐயா ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அது ரொம்ப டீப்பாக போகலனாலும் அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ணன் வந்து தம்பி ரொம்ப செல்லமாக வளர்க்குறான். தம்பி ரொம்ப கொடுமையானவன், சரியில்லை. அப்பா இல்லாத புள்ள, அம்மா இல்லாத புள்ள, அண்ணன் ரொம்ப செல்லமாக வளர்க்கும் போதோ அந்த செல்லத்தில் இவன் மீண்டும் 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 தப்பு பண்ணி ஒரு கொலை பண்ணிடுறான். கத்தி தூக்கின்னு வரான். அண்ணன் தம்பியும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அண்ணன் போய் ஒர்க் பண்ணி இவனை படிக்க வச்சாரு. இவன் படிக்காம ரொம்ப மோசமாக போயிட்டான். வீட்டுக்கு ஓடி வரும்போதோ போலீஸுக்கு பின்னாடி துரத்தின்னு வரும்போதோ அண்ணன் பார்த்துறா, தம்பி என்னாச்சுன்னு. அண்ணா இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு வந்துட்டேன், போலீஸுங்க துரத்திட்டு வராங்க அப்படின்னோம். அண்ணன் என்ன பண்ணாரா, தம்பியுடைய ஷர்ட் அவர் எடுத்துக்கினேன், இவர் ஷர்ட் எடுத்து தம்பி கொடுத்துட்டு நீ உக்காரான்னு சொல்லிட்டு அந்த கத்தியத்தை இவர் கையில் வச்சுக்கிறாங்க. கரெக்டாக போலீஸுங்க வராங்க. யார் கொலையாளின்னு நினச்சாங்க? அண்ணனை கொலையாளின்னு நினச்சாங்க. உண்மையிலே கொலைகாரன் யார்? தம்பி. தம்பி அப்படி முட்டி போட்டு மனம் திரும்பினானா, என்னை மன்னிச்சிடறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நீ பண்ண எல்லா பாவத்தையும் அண்ணனாக இயேசு வாங்கிக்கினார். மூத்த அண்ணன் இயேசு வாங்கிட்டார். உன்னை என்ன பண்ணார்? விடுதலை ஆக்கினாரு, பாவ மன்னிப்பு கொடுத்தாரு, நித்திய 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 ஜீவனை கொடுத்தாரு. இதுதான் காஸ்பல்.